Hi friends, good morning. So அடுத்த part 3 நம்ம ஆல்ரெடி part 2 பார்த்துருக்கோம். 2 part பார்த்துட்டோம். ஓல்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட. ஸோ இதில் கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ கொஷின் ரொம்ப நல்ல கொஷின்ஸாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டடான கொஷின்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ 2 பார்ட்டை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் வரப்போகுது. உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுல உங்களுக்கு சிரமம் எது இருக்காது. ஸோ அடுத்த பார்ட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின், தி பேஷண்ட் இஸ் டேக்கிங் ஐசோனியாசிட் ஃபார் 1.5 months. ஸோ ஒன்றரை மாதமாக வந்து ஐசோனியாசிட் எடுக்கிறாங்க. தி பேஷண்ட் இஸ் கம்ப்ளைனிங் ஆஃப் numbness, paresthesia அண்ட் tinkling ஆஃப் extremities. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து நர்வ்ஸில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. numbness இருக்குது, paresthesia இருக்குது, tinkling இருக்குது. Here the patient is experiencing. ஸோ பேஷண்ட் வந்து ஐசோனியாசிட் அப்படிங்கிறது வந்து ஏடிடி ட்ரக்கு. ஸோ ஏடிடி ட்ரக் எல்லா ட்ரக்குக்கும் உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன், பாசிபிள் எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ரிலேட்டட் நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஐசோனியாசிட்டாக இருக்கட்டும், மற்ற ரிஃபாம்பைசினாக இருக்கட்டும், யூத்தம்புட்டாலாக இருக்கட்டும், ஸ்ட்ரெப்டோமைசினாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா மெடிசனுக்குமே ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து ஐசோனியாசிட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஹைப்பர் கால்சிமியா வருமா, பிளட் ஸ்மால் பிளட் வெசல் ஸ்பாசமா, பெரிஃபரல் நியூரைட்டிஸா, இம்பேர்டு பெரிஃபரல் சர்க்குலேஷனா. ஸோ இதில் சர்க்குலேஷனுக்கும் பிளட் வெசலுக்கு பிளட் வெசலுக்கு கால்சியமியா வந்து சம்மந்தம் கிடையாது. ஸோ ஐசோனியாசிட் வந்து நியூரைட்டிஸ் வர்றதுக்கான, பெரிஃபரல் நியூரைட்டிஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குங்கிறதுனால ரைட் ஆன்சர் வந்து பி, பெரிஃபரல் நியூரைட்டிஸ். தென் 53, பேஷண்ட் ஹேஸ் பீன் ஸ்டார்டட் எ லாங் டேர்ம் தெரப்பி வித் ரிஃபாம்பைசின். ஸோ ரிஃபாம்பைசின் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுக்கு வந்து லாங் டைமாக கொடுக்கறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. த நர்ஸ் டீச்சர்ஸ் த பேஷண்ட் தட் தி மெடிக்கேஷன். ஸோ மெடிக்கேஷன் என்ன பண்ணும், என்னவெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு பேஷண்ட் கண்டிப்பாக டீச் பண்ணணும். அப்படி இல்லைனா பேஷண்ட் வந்து பயந்துருவாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ரிஃபாம்பைசினும் ஒரு ஏடிடி ட்ரக் தான். ஸோ அது கொடுக்கும் போது வந்து என்ன இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஷுட் ஆல்வேஸ் டேக்கன் வித் த ஃபுட் அண்ட் ஆன்டாசிட். ஸோ ஆல்வேஸ் ஃபுட்டோட சேர்த்தா எடுக்கணுமா அப்படின்னு சொல்லணுமா. ஷுட் பி டபுள் டோஸ் இஃப் 1 dose இஸ் forgotten. அப்படியா. causes orange discoloration of sweat, tears, urine and feces, may be discontinued independently if symptoms are gone in 3 months. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சி. இந்த ரிஃபாம்பைசின் எடுக்கிறப்ப யூரினோட கலரு, கண்ணீர், அதாவது டியர்ஸு, யூரினு, ஸ்வெட்டு, ஃபீக்கல் மேட்டர், இது எல்லாமே ஆரஞ்சு கலரில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. Then 54, 1000 ml of normal saline is to be infused over 12 hours. அதாவது 12 ஹவர்ஸில் வந்து 1 லிட்டர் கொடுக்கணும். The drop factor is 15 drops per ml. ஸோ ஸ்டாண்டர்ட் ட்ரிப் ஃபேக்டர் தான். ஸோ 15 drops per ml இருந்ததுன்னா the flow rate should be how many drops. இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 25 drops per minute வச்சோம்னா 100 ml per hour போகும். இதுதான் ஸ்டாண்டர்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளூயிட் கால்குலேஷன் இருக்குது, அதை வச்சும் நீங்கள் போடலாம். பட் 15 drops ஃபேக்டரில் கொடுத்தாங்கன்னா 25 drops per minute வச்சிங்கன்னா 100 ml per hour போகும். ஸோ per hour 100 ml போச்சுன்னா இது வந்து 10 ஹவர்ஸ்லேயே வந்து 1000 ml காலி ஆகிடும். 12 ஹவர்ஸ் அப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை ட்ராப்ஸ் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். Then 55, the nurse determines that the patient having transfusion reaction. ஸோ பேஷண்ட் வந்து நர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க பேஷண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறதுல ரியாக்ட் ஆகிடுச்சுன்னு. ஆஃப்டர் த டிரான்ஸ்ஃபியூஷன் இஸ் ஸ்டாப்ட், விச் ஆக்ஷன் ஷுட் பி இமீடியட்லி பி டேக்கன். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து 55க்கு சி தான் ரைட் ஆன்சர். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் நார்மல் சலைன், இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 55க்கு ஏன்னு ரிமூவ் ஐவி லைன்னு. ஸோ எது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்னு நம்மளுக்கு சொல்லுங்கள். தென் 56, which of the following is most prevalent risk factor. ஸோ மோஸ்ட் ப்ரிவலண்ட் ரிஸ்க் ஃபேக்டர், டெவலப்மெண்ட் ஆஃப்
catheter associated urinary tract infection. ஸோ கீழே கொடுத்துருக்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் ரொம்ப அதிகமான ரிஸ்க் வந்து யாருக்கு இருக்குது, யூடிஐ வர்றதுக்கான ரிஸ்க் யாருக்கு இருக்குது, அதாவது catheter associated யூடிஐ. ஃபீமேல் ஜெண்டரா, ப்ரொலாங்டு catheterization, இன்க்ரீஸ்டு ஏஜா, catheter care violation. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து பி, இன்க்ரீஸ்டு ஏஜ். ஸோ ஏஜ் ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகமான யூடிஐ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் 57 Kussmaul's breathing is manifested. So Kussmaul's breathing வந்து abnormal deep with rapid rate respiration. ரைட் ஆன்சர் வந்து டி. ஸோ இதுதான் வந்து அப்நார்மல் டீப் அண்ட் ரேபிட் ரேட் ரெஸ்பிரேஷன் தான் குஸ்மல்ஸ் பிரீத்திங்னு சொல்லுவோம். ரெகுலர் பட் அப்நார்மல் ஸ்லோ பிரெத் அதை என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லுங்கள். ஆர்த்தோப்னிக் வித் எக்ஸசிவ் பெர்சிபிரேஷன் அதை என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லுங்கள். நார்மல் வித் ரேபிட் ரேட் இதை எப்படி சொல்லுவோம்னு நமக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒன்றுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கள், ரேஷனலைசேஷன் சொல்லுங்கள். தென் 58 ட்ரையேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதா, பிளானிங்காக, அசஸிங்காக, எவாலுவேட்டிங்காக. ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரையேஜ். அதாவது செக்ரிகேட் பேஷண்ட்டை வந்து இவங்க இந்த ஸ்டேஜ் இவங்க இந்த ஸ்டேஜ்னு வந்து செக்ரிகேட் பண்ணுறது, அதாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பண்ணுறது தான் ட்ரையேஜ். ஸோ 59 சின் ஆஞ்சியோகிராஃபி டை கண்டெயின். ஸோ அந்த சின் ஆஞ்சியோகிராஃபி டையில் வந்து என்ன இருக்கும்? ரைட் ஆன்சர் வந்து அயோடினா, அயனா, சோடியமா, டெட்டானியமா. ஸோ ரைட் ஆன்சர் வந்து அயோடின். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டையில் வந்து அயோடின் கண்டென்ட் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 60 when performing a hemorrhage maneuver on the conscious adult patient, the rescuer delivers inward and upward thrust, especially எங்கே வந்து inward and upward thrust கொடுக்கணும்? above the umbilicus, at the level of xiphoid process, over the victim's mid umbilical area, below the xiphoid process and above the umbilicus. So right answer வந்து D, below the xiphoid process and above the umbilicus. Then 61 common manifestation of acute left ventricular failure. பேஷண்ட் வந்து எல்விஎஃப்ல இருக்காங்க அப்படின்னா அக்யூட் எல்விஎஃப்ல வந்து என்ன மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்? டிபெண்டன்ட் எடிமா இருக்குமா, டிஸ்னியா வித் காஃப் வித் ஃப்ராத்தி ஸ்பூட்டம் இருக்குமா, இன்க்ரீஸ் யூரின் அவுட்புட்டா, சடன் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ஸா? ஸோ 61க்கு வந்து பி, டிஸ்னியா வித் காஃப் வித் ஃப்ராத்தி ஸ்பூட்டம் இருக்கும். இது அக்யூட் ஸ்டேஜில். ஸோ இதே சிம்டம் வந்து பல்மனரி எடிமாலே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 62 சிபிஆர் கைட்லைன்ஸ், அதாவது 2010 கொடுத்த சிபிஆர் கைட்லைன்ஸ் அக்கார்டிங் ரெக்கமெண்ட்ஸ் ஆன் டயக்னோசிஸ் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்டை வந்து டயக்னோஸ் பண்ணும்போது தி ஃபஸ்ட் ஆக்ஷன் டு பி இனிஷியேட்டட் என்ன, எதை வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஷனாக பண்ணணும்? கிவ் 2 breaths and initiate chest compression and respiration at 30:2. Initiate chest compression and respiration 30:2. Start mouth to mouth respiration. Give 4 breaths and chest compression and respiration 30:2 ratio. ஸோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து இமீடியட்டாக இனிஷியேட் செஸ்ட் கம்ப்ரெஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் அட் 30:2. இதை தான் வந்து கம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் தான். ரைட் ஆன்சர் வந்து பி. தென் 63 ஐடியல் பொசிஷன் டு ப்ரிவென்ட் ஆஸ்பிரேஷன் டியூரிங் நாசோகாஸ்ட்ரிக். அதாவது ரைட்ஸ் டு ஃபீடிங் கொடுக்கும்போது ஐடியலாக எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னா சைட் லையிங்காக, ஹெட் அண்ட் 30 degree எலிவேஷனாக, ஹெட் டவுன் பொசிஷனாக, சுப்பைன் பொசிஷனாக. ஸோ இதுக்கு வந்து ஹெட் அண்ட் எலிவேட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் இஸ் பி இஸ் ரைட் ஆன்சர். தென் 64 a typical side effect of statin. ஸோ அட்ரோவாஸ்டின் அந்த மாதிரி ஸ்டாட்டினோட டிப்பிக்கல் சைட் எஃபெக்ட் வந்து என்ன? மயோபதியா, ட்ரமரா, கிளையோமாவா, நேசல் கன்ஜஷனா? இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து மயோபதி. ஸோ ஸ்டாட்டின் பேஷண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க மசில் ரிலேட்டடாக, மசில் வீக்னஸ்ஸு, நர்வ், அந்த மசில் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேசம் ரிலேட்டடாக ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாட்டினோட காம்ப்ளிகேஷன் சைட் எஃபெக்ட் வந்து மயோபதி. தென் 65 தி ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த எம்ஆர்எஸ்ஏ. ஸோ இந்த எம்ஆர்எஸ்ஏவோட டிரான்ஸ்மிஷன் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஷேரிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், ரீயூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் ஐட்டம், பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், ஹேண்ட் கேரேஜ். ஸோ ஹேண்ட் கேரேஜ் தான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர். எம்ஆர்எஸ்ஏக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் உங்களோட கமெண்ட் பாக்ஸில், நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் 66 when the child is admitted with a டயரியாவோட ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்காங்க. the nurse has to anticipate dehydration and ஸோ டீஹைட்ரேஷனோட சேர்த்து வேறு என்ன வரும்? யூரினரி ரிட்டென்ஷன் இருக்குமா, ஹைப்பர் ஆக்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குமா, பல்மனரி கன்ஜஷன் இருக்குமா, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்குமா? ஸோ இதில் வந்து எக்ஸ்பெக்டட் வந்து டி தான், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும். தென் 67
பேஷண்ட் ஆன் ஆன்டிகோயாகுலன்ட் தெரப்பி. ஸோ ஆன்டிகோயாகுலன்ட்னா ஆஸ்பிரின், ஹெப்பாரின் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் ப்ளீடிங் கம். ஸோ ப்ளீடிங் வந்து கம்மில் வந்து ப்ளீடிங் ஆகுது. பிளாக் டேரி ஸ்டூல் இருக்குது. இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ட்ரக் ரெசிஸ்டன்ட், இர்ரெகுலர் இன்டேக் ஆஃப் ப்ரெஸ்கிரைப்டு டோஸ், ட்ரக் சென்சிட்டிவிட்டி, ட்ரக் ஓவர் டோஸ். ஸோ ட்ரக் ஓவர் டோஸ்னால தான் பேஷண்ட்க்கு வந்து ப்ளீடிங் கம்ஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு 3 டேஸ்க்கு வந்து அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணி வச்சோன்னா பேஷண்ட்டுக்கு அந்த ப்ளீடிங், அந்த ப்ரியூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிற அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து கம்மியாகிடும். தென் 68 இந்த ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் ஹோல் பிளட். ஸோ பிளட் ப்ராடக்டோட ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் வந்து 2 to 6 டிகிரி செல்சியஸா, லெஸ் தென் 2 டிகிரி செல்சியஸா, 6 to 10 டிகிரி செல்சியஸா, 10 to 15 டிகிரியா. ரைட் ஆன்சர் வந்து ஏ, 2 to 6 டிகிரி செல்சியஸ். தென் 69 the salient features of nurses record include all of the following important. salient featuresனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் வந்து nurses recordல எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. written with ink, clear and concise, countersigned by the doctor, should not have overwriting. ஸோ இதில் வந்து எது கிடையாதுன்னா கவுண்டர் சைன் வந்து டாக்டர்கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. தென் 70 which of the following site not suitable for the IM injection. ஸோ இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு எது வந்து சூட்டபிள் சைட் கிடையாது. அப்பர் அவுட்டர் குவாட்ரன் ஆஃப் பட்டாக்ஸ், இதுதான் ரொம்ப வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அவுட்டர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஷோல்டர், அவுட்டர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஷோல்டர் கொடுக்கலாமா, கொடுக்கலாம். லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தை கொடுக்கலாம். மீடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த தை கொடுக்கக்கூடாது. ஸோ மீடியலில் வந்து நர்வ்ஸ் வந்து பாஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால மீடியல் ஆஸ்பெக்டில் கொடுக்கக்கூடாது. தென் 71 தி என்ட்ரி precautions to be used while carrying the child with gastroenteritis include following except. ஸோ பேஷண்ட் வந்து gastroenteritisல இருக்காங்க, பேஷண்ட் டயரியா போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ட்ரிக் ப்ரிகாஷன்ஸ், அதாவது ஃபீகோ ஓரல் ப்ரிகாஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும். place the child in private room, wearing mask, wearing gloves, wearing gown. ஸோ எக்ஸப்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால எதை பண்ணக்கூடாது அப்படின்னா இதுக்கு வந்து வியரிங் மாஸ்க் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, மற்றதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். Then 72 the recommended technique to test the gag reflex. ஸோ gag reflex வந்து டெக்னிக் செக் பண்ணுறதுக்கான recommended technique எது. examine the mouth and throat for excessive saliva, touch the back of the throat with a tongue depressor, observe the throat muscles to flaccid paralysis, give the spoon of water for swallowing. ஸோ இது வந்து கேக் ரிஃப்ளெக்ஸை வந்து செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எக்ஸாமின் த மவுத் அண்ட் த்ரோட் ஃபார் எக்ஸசிவ் சலைவா வருதுன்னா அவங்களுக்கு வந்து கேக் ரிஃப்ளெக்ஸ் வந்து வரலன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மசில் வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். கேக் ரிஃப்ளெக்ஸை செக் பண்ணுறதுக்கு டச் த பேக் ஆஃப் த த்ரோட் வித் அ டங் டிப்ரெஷர், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். தென் 73 பேஷண்ட் டெவலப்ட் அ சீசர் ஒயில் சிட்டிங் ஆன் த சேர். ஸோ சேரில் உட்காந்துருக்கும் போதே பேஷண்ட்க்கு வந்து சீசர் வருது. தி ஃபஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் த நர்ஸ் மஸ்ட் டூ. ஸோ என்ன பண்ணணும்னா லிஃப்ட் த பேஷண்ட் இன் டு த பெட்டா, பெட்டுக்கு வந்து பெட்டில் தூக்கி போடணுமா. ஈஸி த பேஷண்ட் டு த ஃப்ளோர். ஸோ ஃப்ளோரில் போடணுமா. ரெஸ்ட்ரெயின் பாடி மூவ்மெண்ட்டாக இன்சர்ட் அண்ட் ஏர்வே இன் டு த மவுத்தா, கிடையவே எதுவுமே பண்ணக்கூடாது, பி தான் பண்ணணும். ஸோ பேஷண்ட்டை வந்து ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஃப்ளாட்டாக இருக்க கீழே ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணணும், நாட்டு பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. Then 74 choose the false statement related to the medical imaging technology. ஸோ இமேஜிங் டெக்னாலஜினா எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து இமேஜிங் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எது. எக்ஸ்ரே ஆர் சஃபிஷியன்ட் டு டிடெக்ட் த ஃபைன் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் லைக் போன், லங்ஸை பார்க்குறதுக்கு எக்ஸ்ரே வந்து சஃபிஷியன்ட். CT scan has increased ability to see the soft tissue. Yes. Nuclear magnetic resonance has no radiation risk. So yes. Echocardiogram is radio opaque imaging, கிடையவே கிடையாது. இது வந்து எக்கோகார்டியோகிராம், எக்கோ எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் மாதிரி தான் எக்கோவும், அதனால் அது வந்து ரேடியோ ஒப்பேக் கிடையாது, ரேடியோ ஐசோடோப் கிடையாது, சோனோகிராஃபி அது வந்து. Then 75 a 10 years old child is admitted with acute exacerbation of asthma. ஸோ ஆஸ்துமாவோட அக்யூட்டாக ஒரு அட்டாக் வந்திருக்கு. which of the following findings indicate worsening the condition. ஸோ எந்த ஃபைண்டிங்ஸ் வந்து பேஷண்டோட கண்டிஷன் வந்து வேர்சனாக இருக்குன்னு நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ண முடியும். வார்ம் அண்ட் ட்ரை ஸ்கின்னா, பல்ஸ் ரேட் 90 beats per minute, ட்ராப் இன் SpO2, ரெஸ்பிரேஷன் 18. மற்றது எல்லாமே ஓரளவு நார்மலாக இருக்குது. SpO2 குறைஞ்சிது அப்படின்னா தான் பேஷண்டோட கண்டிஷன் வேர்சனாக இருக்குன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். Then 76 a mother of 6 years old child with diabetes, type 1 diabetes, informed the nurse that the child appears sick and urine is positive for ketone bodies. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து type 1 diabetes இருக்குது, ketone bodies பாசிட்டிவாக இருக்குனாவே அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் ரொம்ப நாளாக கண்ட்ரோலாக இருக்கு இல்லைன்னு அர்த்தம். the most appropriate instruction to the mother என்ன கொடுக்கணும் அப்படின்னா
ஸோ பேஷண்ட் ஹீட்டோசிடோசிஸில் இருக்குன்னா பேஷண்ட் டீஹைட்ரேஷனில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து ட்ரை மவுத்தாக இருக்கும், ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஹோல்டு த நெக்ஸ்ட் டோஸ் ஆஃப் இன்சுலின் வந்து ஹோல்டு பண்ணுமா கிடையாது. கம் டு த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அட்மினிஸ்டர் அண்ட் அடிஷ்னல் டோஸ் ஆஃப் இன்சுலின், இது வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது. என்கரேஜ் த சைல்டு டு ட்ரிங்க் கலோரி ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் அண்ட் bring the child to the hospital. ஸோ பேஷண்ட்டுக்கு டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதனால் ட்ரிங்க் வந்து கலோரி ஃப்ரீ ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி வர சொல்லணும். தென் 77 இன் தி இன்டிஸ்கிரிமினேட் ஆக்சிஜன் தெரப்பி ப்ரீமெச்சூர் நியூபார்ன் பேபி லீட்ஸ் டு. ஸோ நியூபார்ன் பேபிக்கு ஆக்சிஜன் வந்து அதிகமாக கொடுக்கும் போது அது வந்து ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடும். என்ன ப்ராப்ளம்னா கிளாக்கோமாவோ, ஆப்தால்மியா நினோடமா, கேட்ராக்டா, ரெட்ரோலென்டல் ஃபைப்ரோப்ளேசியாவா. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து 77 டி. ஸோ ஓவர்ஃப்ளோ, அதாவது ஹைப்பர் ஆக்சிஜனேஷன், நிறைய ஆக்சிஜன் கொடுக்கும்போது ரெட்ரோலென்டல் ஃபைப்ரோப்ளேசியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் 78 எண்டோட்ரக்கியல் இன்டுபேஷன் வயா ஓரல். ஸோ எண்டோட்ரக்கியல் இன்டுபேஷன் ஓரலாக பண்ணும்போது ப்ரிஃபர்ட் டு நேசல் இன்டுபேஷன், கம்பேரிட்டிவ்லி நேசல் இன்டுபேஷனை தவிர விட ஓரல் எண்டோட்ரக்கியல் இன்டுபேஷன் வந்து பெஸ்ட்டு. பிகாஸ் எதனாலன்னா நேசல் இன்டுபேஷன் ப்ரொமோட் த சைனசைட்டிஸ் அண்ட் block the sinus outflow. It is a more convenient for the intubation, easy for the endotracheal suctioning, it is more comfortable for the patient. So right answer on the A, nasal intubation promotes sinusitis and block the sinus outflow. அதனால தான் வந்து நம்ம ஓரலாக பண்ணணும். Then 79 normal CO2 level in the blood எவ்வளோனா 40 to 50, 25 to 50, 35 to 40, 30 to 50. ரைட் ஆன்சர் B, 35 to 40 தான் இதுக்கு ரைட் ஆன்சர். ரைட் ஆன்சர் B. Then surgical time out is a dash measure. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சேஃப்டி. இந்த சர்ஜிக்கல் டைம் அவுட்டுங்கிறது ஒரு சேஃப்டி மெஷர். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம பார்த்த கொஷின் பேப்பரோட பார்ட் 3 கொஷின் வீடியோ அண்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.